செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் கண்டகசனி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வாயில் கண்டசனி என்று உச்சரிப்பார்கள். கண்டசனி அல்ல, கண்டகசனி. கண்டகசனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி, அதைத்தான் கண்டகசனி என்று கூறுவார்கள். ஆகவே நிறைய பேர் உங்களை பார்த்து கண்படுவார்கள். அதன் மூலமாக தொழில்துறையிலே சிறிது தொய்வுகள் ஏற்படும். ஆகவே உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அதில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த சனிபான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனிபான் பார்வையிடுகிறார். ஆகிய தாயின் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. நண்பர்கள், உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருட ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் குருபானி இருக்கிறார். மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருபானி இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் பதவியில் கெடுக்க மாட்டார், ஆனால் பதவியை மாற்றி கொடுப்பார். ஆகவே இடமாற்றங்கள் ஏற்படும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் இடமாற்றங்கள் ஏற்படும். மேலும் தொழில்துறையிலே சிறு தொய்வு ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கன்னிராசியில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் குரு பகவான் உச்சராசிலே இருக்கின்ற அந்த காலத்திலே ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்கும். திருமணம் முடிவானால், இந்த கன்னிராசியில் உங்களுக்கு திருமணம் முடிவானால் 2 மாதத்திற்குள், முடிவான 2 அல்லது அதிகபட்சம் 3 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் திருஷ்டி காரணமாக திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரிலே கிடைக்கும். தானாக கிடைக்காது, மருத்துவ உதவியின் பேரிலே கிடைக்கும். குழந்தை உங்களுக்கு கரு உற்பத்தியானால் 5 மாதம் வரை வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் திருஷ்டியின் காரணமாக கரு களைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் தொய்வு ஏற்படும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நல்ல உயர்வு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். அதுவரை இருக்கின்ற இடத்திலே இருப்பார்கள். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். அந்த மகசூல் பெற்ற பணத்தை வைத்துக்கொண்டு புதிதாக வீடெல்லாம் வாங்குவதற்கு அல்லது வீடு கட்டிக்கொள்வதற்கு நல்ல தோதாக வருமானம் கிடைக்கும். அதை வைத்து நல்ல வளர்ச்சியை அடைவார்கள். இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் இதுவரை போர் போட்டு தண்ணீர் வராதவர்கள் இப்பொழுது போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். வயதானவர்களுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை ஜூன் மாதத்திற்கு பிறகு செய்வது மிகவும் சிறப்பானது. அதற்கு முன்பாக செய்தால் கூட்டமுள்ள இடங்களுக்கு செல்லும் போது சில அசௌகரியங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சங்கடங்கள் ஏற்படும், ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எந்த கோயில்களுக்கு சென்றாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அருளும் கிடைக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பதனால்
உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக செலவினங்களாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலான பணத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்கள். மேலும் மேலும் தொழிலை முடக்காதீர்கள். அது சிறிது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அல்லது உத்திரம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கே தாயாரை வணங்கிவிட்டு வர வேண்டும். உங்கள் வயது என்னவோ அத்தனை விளக்குகள் வைப்பது, தாயாருக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஹஸ்தம் நட்சத்திர தேவதை காயத்ரி தேவி ஆகிய ஒரு முறை உத்தமர் கோயில் சென்று, அதாவது ஸ்ரீரங்கம் போகும் வழியிலே உத்தமர் கோயில் இருக்கிறது, அங்கே மும்மூர்த்தி ஸ்தலம் என்று கூறுவார்கள். சிவபெருமானும் இருக்கிறார், பெருமாளும் இருக்கிறார், சரஸ்வதி பிரம்மா இருக்கிறார். சரஸ்வதி பிரம்மாவுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. அங்கே சென்று சரஸ்வதியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் அல்லது திருமோகர், அதாவது ஸ்ரீரங்கம் அங்கே இருக்கின்ற சக்கரத்தாழ்வார் அல்லது மதுரைக்கு அருகில் இருக்கின்ற திருமோகர் சென்று அங்கே இருக்கின்ற சக்கரத்தாழ்வார், இந்த இரண்டில் ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு சென்று சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது நீங்கள் இருக்கின்ற உள்ளேயே சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக சங்கடங்கள் தீரும். இந்த வருடம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அடுத்து வியாழக்கிழமை தோறும் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வரணும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கன்னிராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அல்லது உத்திரம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கே தாயாரை வணங்கிவிட்டு வர வேண்டும். உங்கள் வயது என்னவோ அத்தனை விளக்குகள் வைப்பது, தாயாருக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஹஸ்தம் நட்சத்திர தேவதை காயத்ரி தேவி ஆகிய ஒரு முறை உத்தமர் கோயில் சென்று, அதாவது ஸ்ரீரங்கம் போகும் வழியிலே உத்தமர் கோயில் இருக்கிறது, அங்கே மும்மூர்த்தி ஸ்தலம் என்று கூறுவார்கள். சிவபெருமானும் இருக்கிறார், பெருமாளும் இருக்கிறார், சரஸ்வதி பிரம்மா இருக்கிறார். சரஸ்வதி பிரம்மாவுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. அங்கே சென்று சரஸ்வதியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் அல்லது திருமோகர், அதாவது ஸ்ரீரங்கம் அங்கே இருக்கின்ற சக்கரத்தாழ்வார் அல்லது மதுரைக்கு அருகில் இருக்கின்ற திருமோகர் சென்று அங்கே இருக்கின்ற சக்கரத்தாழ்வார், இந்த இரண்டில் ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு சென்று சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது நீங்கள் இருக்கின்ற உள்ளேயே சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக சங்கடங்கள் தீரும். இந்த வருடம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அடுத்து வியாழக்கிழமை தோறும் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வரணும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கன்னிராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.